மீண்டும் ஸ்டாலின் வேண்டும். ஏன்? தமிழன் வாழ ஸ்டாலின் வேண்டும். தமிழன் வளர ஸ்டாலின் வேண்டும். தமிழக வளர்ச்சிக்கு ஸ்டாலின் வேண்டும். கல்வி வளர்ச்சிக்கு ஸ்டாலின் வேண்டும். தமிழக கட்டமைப்பு வளர்ச்சிக்கு ஸ்டாலின் வேண்டும். தமிழக மக்கள் வளர்ச்சிக்கும் ஸ்டாலின் வேண்டும். ஏழைகள் வளர ஸ்டாலின் வேண்டும். இங்கே இல்லாமல் போவதற்கு ஸ்டாலின் வேண்டும். தமிழனின் தன்மானம் காக்க ஸ்டாலின் வேண்டும். தமிழக கலாச்சாரம் காக்க ஸ்டாலின் வேண்டும். நம்மில் ஒருவர் ஸ்டாலின் வேண்டும். நம்மை போல் ஒருவர் ஸ்டாலின் வேண்டும். அன்பில் சிறந்தவர் ஸ்டாலின் வேண்டும். அனைவரும் வளர்ந்திட ஸ்டாலின் வேண்டும். தமிழனின் பாரம்பரியம் காக்கும் ஸ்டாலின் வேண்டும். தமிழனின் பண்பாட்டை காக்க ஸ்டாலின் வேண்டும். மகளிர் வளர்ச்சிக்கு ஸ்டாலின் வேண்டும். மாணவன் வளர்ச்சிக்கும் ஸ்டாலின் வேண்டும். இன்றும் அண்ணன் ஸ்டாலின் வேண்டும். என்றும் அண்ணன் ஸ்டாலின் வேண்டும். நண்பர்களே, தமிழகம் வளர்ந்த மாநிலமாக இருப்பதற்கு முழுக்க காரணம் திராவிட முன்னேற்ற கழக தலைவர்கள். இன்று பார்த்தீங்கன்னா தமிழகத்தை நோக்கி எவ்வளவோ ஆபத்துகள் வந்து கொண்டிருக்கு. அதுல தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கவங்களே நிறைய பேர் தலைவர்கள் தன்னை பாதுகாத்து கொள்ள தமிழை என்னானாலும் பரவாயில்லன்ற மனநிலையில அவர்களுக்கு நிழலா செயல்பட்டு இருக்காங்க. தமிழகத்திற்கு தமிழனுடைய பாரம்பரியம், நாகரிகம், கலாச்சாரம், தமிழ்நாட்டின் வளர்ச்சி, கல்வி வளர்ச்சி, எல்லாத்தையுமே கட்டமைப்பு எல்லாத்தையுமே சீர்குலைக்க பல சதி வேலைகள் நடந்து கொண்டு இருக்கு. இன்றளவுல பாத்தீங்கன்னா உண்மையிலேயே மக்கள் சேவை திராவிட முன்னேற்ற கழகம் ஆரம்பிச்சிருந்து இன்னைக்கு வரைக்கும் நம்ம சொல்றதெல்லாம் வாயில நம்ப வேணாம். நீங்க வரலாற்றை புரட்டி பாருங்கள். யாரா இருந்தாலும் தமிழகம் இன்று வரை வளர்ந்த மாநிலமாக இருப்பதற்கு முழுக்க காரணம் திராவிட முன்னேற்ற கழகம்தான். இன்னைக்கு ஸ்டாலின் அண்ணன் தமிழக மக்களுக்காக அவ்வளவு போராட்டம். தமிழக மக்களுக்காக போராடும் ஒரே தலைவர், தமிழனின் நலனுக்காக போராடும் தலைவர், தமிழனை பத்தி சிந்திக்கும் தலைவர், தமிழனை விட்டு கொடுக்காத தலைவர் ஒருத்தர் இருக்கிறார்னா அவர் அண்ணன் ஸ்டாலின் மட்டும்தான். அவருக்கு எல்லாரும்